ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். இன்றைக்கி என்ன ஒரு கண்டென்ட்டாக இருக்க போகுது அப்படின்னா, திருப்பி ரன்னிங்கில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஈஸி ரன், ஜோன் 2 ஸ்லோவாக ஓடுறது. இதுதான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேஸாக பில்டு பண்ணும். இதை நான் வந்து பல வீடியோஸில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது தனியாகவே ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அதுக்காக தான் இப்போ வந்து ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர், அதாவது 6 கிலோமீட்டர் எப்படின்னா ஜோன் 2குள்ளே எப்படி ஓடுறது, ஜோன் 2னா என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இது ஜோன் 2னே தமிழில் வச்சு இதை பார்க்குறவங்களுக்கு ஜோன் 2னா என்ன அப்படின்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து கோரஸ் ஸ்பேஸ் 3ன்ற வாட்ச். இது வந்து அமேசானில் வாங்க போனால் 27,000 வரும். இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற ஷூ வந்து நோவா பிளஸ்ட் 5. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 14 வருது, 14, 15 இந்த மாதிரி 2 வேரியேஷனில் இருக்குது. ட்ராக்கு, ஸ்லீவு இதெல்லாம் பெர்ஃபார்மேக்ஸில் வாங்கினது. இது வந்து டெக்கத்லானில் வாங்கினது ஷார்ட்ஸு. இந்த ஸ்லீவ் வந்து பெர்ஃபார்மேக்ஸ் பிராண்டு ஏஜியோவில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஓகேவா, இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. இப்போதைக்கு இருக்கிற பொருள், நான் யூஸ் பண்ணுற பொருள் இதுதான். இப்போ இந்த ஜோன் 2 பற்றி பேசுவோம். இப்போ வந்து நம்ம ஸ்பீட் எடுத்து ஓடணும் அப்படின்னா இந்த ஜோன் 2 ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியன்றாங்க. அது என்ன ஜோன் 2 அப்படின்னா ஈஸி ரன். இப்போ என்னோட வெயிட் வந்து 80 kg இருக்கேன், 79 to 80. அது வந்து ஆஸ்லேட் ஆகிட்டே இருக்கும், ஒரு வாரத்துக்கு ஒரு மாதிரி. 79.300 கிராம் இருக்கும். அடுத்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா 80.200 கிராம் இருக்கும். இதுக்குள்ளேயே மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து என்னோட வெயிட்டுக்கு அடாப்ட் ஆகி இந்த ஜோன் 2வை என் பாடி, என் லங் கெப்பாசிட்டி வந்து அடாப்ட் பண்ணி என்னோட ஜோன் 2 அண்டர் த ஹார்ட் ரேட் 150க்குள்ளே கொண்டு வரதுக்கு என்ன பேஸ் எடுத்துக்கிறது அப்படின்னா இதுதான் அப்படின்னு எக்ஸாக்டாக இன்றைக்கின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து நான் என்னோடய ஸ்லீப் சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 5 hours அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்படின்றப்ப என்னோடய ஹார்ட் ரேட் ஹெச்ஆர்வி பற்றி தனியாக சொல்கிறேன் நான். இப்போ ஹெச்ஆர்வி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது மிஸ்மேட்ச் எலிவேட்டடாக இருக்கலாம், இல்லைன்னா கீழே இருக்கலாம். எனக்கு இன்றைக்கி கீழே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நேற்று ஃபுல்லாக ஒர்க்கு, அதனால் ரொம்ப உடம்பு டயர்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ஈஸி ரன்னாக வச்சுக்கிறது. நேற்று 2வது டெம்போ த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லி 10 கிலோமீட்டர் ஓடணும் இல்லை, அதனால் சொல்கிறேன் நான். ஸோ இதுதான் ரீசனு. இப்போ வந்து ஜோன் 2க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஹார்ட் ரேட் பார்த்தீங்களா 63 இருக்கா. இப்போ இது ரைஸ் ஆனால் 150க்குள்ளே இருக்கணும். 140 ஹார்ட் ரேட்டு, 5.57 பேஸு, 0.71, அதாவது 700 மீட்டர் தாண்டி இருக்கேன். 145 ஹார்ட் ரேட் போயிடுச்சு. கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம். 545 பேஸும் போயிடுச்சு. ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தேன், அதில் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிட்டேன். இது என்னன்னே தெரியல, இது ஒரு கெட்ட பழக்கம். என்ன 610 பேஸு, 143 ஹார்ட் ரேட்டு குறைச்சிக்கிறேன். 1 கிலோமீட்டர் 5.59, 1 கிலோமீட்டர் முடிக்கிறதுக்கு ஆவரேஜாக 6 பேஸு. ஹார்ட் ரேட் வந்து 144 இப்போ வந்திருக்கு. இந்த ஜோன் 2வை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோவரும் ஒரு விஷயம் கேட்டாப்புல, என்னால் ஸ்லோவாக ஓடினா பெயின் வருது, ஸ்லோவாக ஓடினா என்னால் ஓடின மாதிரியே ஃபீல் இல்லை, ஸோ அதனால் நான் ஸ்பீடாக ஓடிக்கிறவா அப்படி. இந்த ஸ்லோவாக ஓடுறது தான் ஒர்க் அவுட்டு, அதுதான் நடக்க போகிற மேஜிக்கு நம்ம ஸ்பீடாக ஓடுறதுக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 2 கிலோமீட்டர் வரப்போகுது. அதே 6 பேஸு, 142 ஹார்ட் ரேட்டு. ட்ராக்கில் போய் ஓட போகிறேன். ஏன் அப்படின்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்மளோட சிசிஏ பிள்ளைகள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுக்கணும். அப்படியே ஓடிக்கிட்டே ஒர்க் அவுட் கொடுத்தா ஈஸியாக இருக்கும். 2வது கிலோமீட்டர் வந்து 64 ஆவரேஜ், 141 ஹார்ட் ரேட் ஆவரேஜ். ஆண்டனி, ஒர்க் அவுட் எப்படி போகுது? முடிஞ்சா 2000 முடிஞ்சா? ஓகே. மார்க் ஆண்டனிக்கு இன்னைக்கு 2000 ஒர்க் அவுட்டு. ஸோ அதான் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ 3rd கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கேன்.
இப்போ ஹார்ட் ரேட் எலிவேட் ஆகக்கண்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6 பேஸை வந்து 615 to 620 அந்த இதுக்கு குறைச்சிக்கிட்டேன். இப்படி தான் வந்து zone 2 நம்ம வந்து ஹார்ட் ரேட் எலிவேட் ஆக விடாமல் குறைச்சிக்கிறணும். நான் 6ல் தான் ஓடுவேன் அப்படின்னு வீம்பு போடக்கூடாது. 4 கிலோமீட்டர் எண்டில் 6.3 ஹார்ட் ரேட்டு, சாரி 139 ஹார்ட் ரேட்டு, 6.3 பேஸு. கூச்சமே படக்கூடாது. பேஸை வந்து ஹார்ட் ரேட் எலிவேட் ஆக விடாமல் குறைச்சிடணும். இன்றைக்கி 140 தான் வச்சுருக்கேன் நான். ஸோ அதனால் 140 தான் ஓடுறேன். இந்த கிரவுண்டில் ட்ராக்கில் பைக் ஓடுறது மற்ற எல்லா வேலையும் பார்க்குறதெல்லாம் சகஜம். வாயை திறந்தால் வாயை உடச்சிடுவாங்க. ஊற்றிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். 139 ஹார்ட் ரேட்டு, 651 பேஸ், 7 வந்துருச்சு 5 கிலோமீட்டர் முடிவில். 641 ஆவரேஜ் பேஸ் முடிச்சிட்டான். போ போ என்ன போ. அவனோட 2000 எண்டிங் பாயிண்ட் தெரில, அதனால் ஓடிக்கிட்டு இருக்கான். 13 நிமிஷத்தில் முடிக்க சொன்னேன் 2000. கிட்டத்தட்ட 630 பேஸு அந்த ஸ்பீடில். ஆனால் கூட தான் முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணுவோம். 6th கிலோமீட்டரில் 140 ஹார்ட் ரேட் மெயின்டைன் பண்ணுறேன். 7 பேஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 நிமிஷத்தை எக்ஸ்ட்ரா தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். 6ல் ஆரம்பித்து 7ல் போய்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் 1 கிலோமீட்டரு அதை முடிச்சுட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். செவன் கிலோமீட்டரில் 142 ஹார்ட் ரேட்டு, 7 பேஸ் ஆவரேஜு. இதை ஈஸி ரன்னு சொல்லலாம், ரெக்கவரி ரன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஓடி உடம்பு வந்து ஹார்ட்டை வந்து ரொம்ப வேலை கொடுத்து வச்சுருப்போம். அதோட ஃபங்க்ஷனை நார்மல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஈஸி ரன் பண்ணுறது, ரெக்கவரி ரன் பண்ணுறது. ரெக்கவரி ரன்னுன்றது பேசிக்காக இன்னும் ஸ்லோவாக இருக்கும், இதோட ஸ்லோவாக இருக்கும். ஊடால எனக்கு போர் அடிச்சு 4-5 கிலோமீட்டர்லேயே நின்றுவோம், போதும் 5 தான் இன்றைக்கி ஒர்க் அவுட்டு அப்படின்ற மாதிரி மாற்றிடுவோம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் மனசு கேட்கல, கரெக்டாக அதை பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. Zone 2 பற்றி இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஓகே, இப்போ வந்து Zone 2 கம்ப்ளீட் பண்ணேன்ல, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் 45 மினிட்ஸ் ஓடினேன். இதை ஏன் ஓடணும், யாரெல்லாம் ஓடணும், இதனால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, பேசிக்காக இப்போ ஓவர் வெயிட்டில் இருப்பீங்க, அவங்க எப்படி Zone 2 ஓடுறது, இல்லை நார்மலாக ஒரு 5 கிலோமீட்டர் ஓடணும், 10 கிலோமீட்டர் ஓடணும், ரன்னிங் போகணும்னு ஆசைப்படுறாள், மிடில் டிஸ்டன்ஸ் ரேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாள், இவங்க எல்லாத்துக்கும் என்ன மாதிரி Zone 2 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல Zone 2 எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட வெயிட்டை பொறுத்து, ஹார்ட் ரேட்டை பொறுத்து, அன்னைக்கு தூங்கியிருக்க ஸ்லீப் சைக்கிளை பொறுத்து, நம்மளோட பாடி என்ன மாதிரி ரெஸ்ட்டில் இருக்குன்றதை பொறுத்து நிறைய காம்பினேஷன் இருக்குது. இதை சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம இன்றைக்கி வந்து நாள் வந்து எனக்கு நல்லா போயிருக்கு. காலையில் வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை, ரொம்ப ஈஸியாகவும் இல்லை, நார்மலாக ஒரு ப்ளசண்ட்டாக போச்சு. ஈவினிங்கும் வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து வீட்டுக்கு வர்றேன், என்னோடய தங்கச்சி பசங்க இந்த மாதிரி ஆள்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்றப்ப எனக்கு நாள் வந்து அந்த நாள் முடிகிறப்பையும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக முடியுது. அப்படின்னா ஸ்லீப் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லாயிருக்கும். போனோமா, படுத்தமா, தூங்கினோமா, காலையில் எந்திரிச்சோமா அப்படின்னு ஸ்லீப் வந்து செட் ஆயிரும். இப்போ காலையில் எந்திரிச்சு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம ஓடும்போது Zone 2ஓட டைமிங்கு, ஹார்ட் ரேட்டு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ 150 140 அப்படின்றது 545 பேஸு 530 பேஸ்லேயே எனக்கு வந்துடும். இதே இது வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக முன்னாடி நாள் வேலை பார்த்துருக்கேன். அன்றைக்கி நைட்டுமே எனக்கு வந்து சரியான தூக்கம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்னோட Zone 2 எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி எப்படி இருந்தது, 7 பேஸ் வரையும் போச்சு, 6ல் ஆரம்பித்து 7 வரையும் போச்சுல, அந்த மாதிரி போகும். ஒரு நாளும் Zone 2ஓட டைமிங் வந்து மாறிக்கிட்டே போகும். இப்போ Zone 2னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லோவாக ஓடுறது. எவ்வளோ ஸ்லோவாக ஓடணும் அப்படின்னா, பேசிக்கிட்டே ஓடுற மாதிரி இருக்கணும். மூச்சு வந்து மூக்குலேயே மூச்சு விடுற அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி, வாயெல்லாம் மூடிட்டு மூக்குலேயே மூச்சு விட்டு ஓடுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். Zone 2 தான் வந்து ஃபேட் லாஸ்க்கு உண்டான ஒரு பாயிண்ட். இப்போ வந்து Zone 2லேயே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உடம்புல வந்து ஃபேட் லாஸ் நடக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்னா அது Zone 2 தான். இப்போ இந்த Zone 2 வந்து எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னா, மினிமம் 30 மினிட்ஸ், 45 மினிட்ஸ், 1 hour, 2 hour கூட நம்ம பண்ணலாம். இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓவர் வெயிட்டில் இருக்கிறாள் தாராளமாக பண்ணலாம். இப்போ வந்து மிடில் டிஸ்டன்ஸ் ரேசிங்க்கு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இருக்கீங்க, இல்லை லாங் டிஸ்டன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இருக்கீங்க, ஒரு டைம் வச்சுருப்பீங்க, 5 கிலோமீட்டர் ஓடணும், 10 கிலோமீட்டர் ஓடணும், 21 இந்த டயத்துக்குள்ளே ஓடணும் அப்படின்னு. இப்போ எடுத்தோடனே அந்த டைம்லாம் ஓடிட முடியாது. ஸோ
அந்த டைம் ஓடிட முடியாது. இன்டர்வல் செஷன் நீங்கள் பிளான் பார்க்கலாம். 1000 ரெப்பிடேஷன் இருக்கும், 800 ரெப்பிடேஷன் இருக்கும், ஹில் ரெப்பிடேஷன் இருக்கும். அவங்க கொடுத்துருக்க டயத்தில் கம்ப்ளீட் பண்ணி அந்த இன்டர்வல் டயத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜோன் 2 தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி அந்த ஜோன் 2 ஓடுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 175 180 ஹைட் இருக்கீங்க, ஆனால் வெயிட் வந்து 10 கிலோ எக்ஸ்ட்ராவாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் எப்படி இருக்கும், உங்களோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்கும்னா, நீங்கள் கால் எடுத்து வச்சு நடந்தாலே என்ன ஆகும், 130 120 ஹார்ட் ரேட் போகும். சில பேர்த்துக்கு வந்து 140 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வாக்கிங் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கண்டினியூஸாக போய் 1 ஹவர் வந்து உங்கள் ஹார்ட் ரேட்டை ஸ்டேபிள் பண்ணணும். அதே மாதிரி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு இந்த வெயிட் மெயின்டைன் பண்ணணும், வெயிட் லிஃப்டராக இருக்கேன், எனக்கு வந்து ஜிம்முக்கு போகிற ஆள், எனக்கு இந்த வெயிட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் வெயிட்டை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, மசில் மாஸாக இருக்கீங்களா இல்லை ஃபேட்டாக இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துட்டு ஃபேட் லாஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் நினைக்கிற ஸ்பீடில் ஒரு ஜோன் 2 ஆச்சு ஓட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வெயிட்டை தூக்கிட்டு ஓடும்போது லங்ஸ் வந்து திணறும், நீ பெயின் வரும், ஆங்கிள் பெயின் வரும், நீங்கள் ப்ராப்பரான ஷூ போடல அப்படின்னா இன்னும் நிறையா பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால் வந்து ஜோன் 2 வந்து ஆரம்பத்தில் ஓவர் வெயிட்டில் இருக்கிற ஆளுக்கு வாக்கிங்லேருந்து ஆரம்பிக்கணும். இல்லை கரெக்டான ஃபிசிக்கில் இருக்காங்க, எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே கிடையாது அப்படின்னா அவங்களோட ஜோன் 2 எப்படி இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 பேஸு 730 பேஸு 7 பேஸு அப்படின்றது அவங்களோட இத்தனை நாள் ஹிஸ்ட்ரியை பொறுத்து. அவங்க சின்ன ஆக்டிவில் சில பேர் கிரிக்கெட் விளாடுவாங்க, சில பேர் ஃபுட்பால் விளாடுவாங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஹார்ட் ரேட் செட் ஆகிருக்கும். இப்போ 6.3 6 அப்படின்றது ஜோன் 2 இருக்கும் அவங்களுக்கு, இல்லைன்னா 7 கூட இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜோன் 2. ஒரு ஸ்லோவான ரன்னை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் ஜோன் 2. இது யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம்னா, இப்போ பிகினிங்காக ஒரு 5K ஓடணும், 10K ஓடணும், 21 ஓடணும் அப்படின்னு நினைக்கிறாள் தாராளமாக ஜோன் 2ல வந்து வாரத்தில் இப்போ வந்து இன்னைக்கு ஜோன் 2ல வந்து ஓடிட்டீங்க, ஸ்லோவாக ஒரு 1/2 மணி நேரம் கண்டினியூஸாக ஓடிட்டீங்க, 7 பேஸ் 1 கிலோமீட்டர் 7 நிமிஷத்தில் கவர் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர் ஓடிட்டேன் அப்படின்னா, இதை மறுநாள் வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கடுத்த நாளும் திருப்பி ஜோன் 2 அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட்டை நீங்கள் மாற்றிக்கிட்டே வரலாம். இப்போ இந்த ஜோன் 2னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏரோபிக் எண்டூரன்ஸ் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம ஆக்சிஜனை உள்ளே இழுத்து நம்ம உடம்பு ஃபுல்லாக சப்ளை பண்ணி திருப்பி வெளியில் விடுறது தான் வந்து அந்த ப்ராசஸ். இது எப்படி அப்படின்னா, அந்த பைக்கில் மைலேஜ் வந்து செட் பண்ணுவோம் தெரியுமா. இப்போ ஸ்ப்ளெண்டர் பைக்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு 40லேயே போனால் நமக்கு ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும்ல, அது மாதிரி தான் வந்து ஜோன் 2 செட் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம வந்து நல்லா ரைஸ் பண்ணி 3 ஓட்டுறோம் அப்படின்னா மைலேஜ் இருக்காது. முதல்ல நம்ம மைலேஜ் வேணும், நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போகணும், மைலேஜ் வேணும் அப்படின்னா இந்த ஜோன் 2ல எஃபிஷியண்ட்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். சோம்பேறித்தனமாக இருக்கும், ஓட முடியாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் வந்து தவிர்த்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி நம்ம ரன் பண்ணணும். இந்த ஜோன் 2ன்றது ஜோன் 2 போகிறோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு இன்ஜுரி ஃப்ரீயாக இருக்கும், ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஓன சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது கொஞ்சம் தான் கிடைக்கும். ஆனால் நல்லாயிருக்கும், ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ண திருப்தி இருக்கும், நல்ல எனர்ஜி இருக்கும், அந்த நாள் ஃபுல்லாமே ஆக்டிவாக வேலை பார்க்கலாம். நமக்கு தேவைப்படுற அந்த எண்டோஃப்ரின்ற ஹார்மோன் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஜோன் 2 வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக பண்ணுறோம், இதுதான் ஜோன் 2. ஜோன் 2 எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து லாங் ரனில் எஃபிஷியண்ட்டாக நம்ம ஓட முடியும். இப்போ ஜோன் 2ன்றது ஒரு 60% எஃபிஷியன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ லாங் ரன் வந்து 100% எஃபிஷியன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா நாளும் 100% நம்ம ஒர்க் பண்ண முடியாது, சரியா. அந்த ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஹார்ட்லாம் ரப்சர் ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஜோன் 2லேயே 60% எஃபர்ட் போடணும். இன்டர்வல் செஷன்னா 80% எஃபர்ட் கொடுக்கணும், அவ்வளோதான் பண்ணணும். என்னைக்கு நமக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸை ஃபுல்லாக காட்டணுமோ அன்னைக்கு போய் தான் நம்ம 100% எஃபிஷியண்ட்டை போடணுமே தவிர்த்து மித்த எல்லா நாளும் ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கு தான் முக்கியமாக இந்த ஜோன் 2. ஜோன் 2வே பண்ணாமல், அதாவது ஜோன் 2 ப்ராப்பராக பண்ணாமல் இந்த 2 வருஷம் வந்து வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இது என்ன அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு புரிஞ்சுச்சு. இது கற்றுக்கிறதுக்கே 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஸ்லோவாக ஓடுங்க. ஸ்லோவாக ஓடுறது தான் உங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு பெரிய மந்திரம், ஃபார்முலா. இதுதான் வந்து உங்களை ஸ்பீடாக ஓட வைக்கும், டைமுக்குள்ளே அச்சீவ் பண்ண வைக்கும். ஓகேவா?